வணக்கம். இதுவே நல்லாட்ட கேஸ். இன்று மேதகு ஜனாதிபதி அவர்கள் நமது உச்ச நீதிமன்றத்திடம் சில கேள்விகள் எழுப்பியுள்ளார்கள் என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. என்ன கேள்விகள்? ஏதாவது உச்ச நீதிமன்றம் கையாண்ட வழக்குகள் குறித்து ஏதாவது கேள்விகளா? இல்லை. உச்ச நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புகளின் அடிப்படையில் ஏதாவது கேள்விகளா? இல்லை. அல்லது இன்று நாட்டில் பரபரப்பாக பேசக் கொண்டிருக்கும் ஏதாவது வழக்கு குறித்த சந்தேகங்களா? இல்லை. எதுவுமே இல்லை. இப்ப நீங்க ஒரு காமன் மேன், பொதுஜனம், உங்களுக்கு ஒரு சொத்து பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப நீங்க ஒரு வழக்கறிஞர்கிட்ட லீகல் ஒப்பீனியன் கேட்பீங்கல்ல, அது மாதிரி ஒரு லீகல் ஒப்பீனியன் கேட்கிறாங்க. அது பேரு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். இது ஆர்டிகிள் 143 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வருது. ஆர்டிகிள் 143 வழங்கியிருக்கக்கூடிய ஒரு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். உச்ச நீதிமன்றம் தான் மேலானது. ஏன்னா நமக்கு தெரியும், முந்தி ஜனாதிபதி ஆட்சி அமுல்படுத்தப்பட்டது, மாநில அரசு கலைக்கப்பட்டது, இப்பெல்லாம் படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு அப்படி செய்ய முடியுமா? முடியாது. ஜனாதிபதி ஆட்சி அப்படி அமுல்படுத்த முடியாது. ஏனென்றால் எஸ்ஆர் பொம்மை வழக்கிலேயே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு? உச்ச நீதிமன்றம் தான் அதிகாரம் படைத்தது, ஜனாதிபதி இனி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கலைக்க முடியாது. சோ ஜனாதிபதியோட அதிகாரங்கள் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தால் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டன என்பதுதான் உண்மை. மாண்புமிகு ஜனாதிபதி எழுப்பிய கேள்விகள் ஜெனரலா இருக்கு. நான் படிச்சு பார்த்தேன். ஜெனரலா இருக்கு. ஆளுநருக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் ஒரு மசோதா மேல ஒரு அரசு மாநில சட்டசபையில் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்கள் மீது ஆளுநர் எத்தனை நாளைக்குள்ள கையெழுத்து போடணும், இல்ல ஆளுநர் கையெழுத்து இல்லாமலேயே அந்த மசோதா தாக்கல் செய்து சட்டமாக முன்வடிவு பெற முடியுமா? இந்த மாதிரி ஜெனரலா ஒரு 14 கேள்வி கூட சொல்ல முடியாது. ஆலோசனை கேட்கிறாங்க, லீகல் ஒப்பீனியன் கேட்கிறாங்க. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 143 கொடுத்திருக்கூடிய அந்த உரிமையின் அடிப்படையில் சில லீகல் ஒப்பீனியன் உச்ச நீதிமன்றத்திடம் மாண்புமிகு மேதகு ஜனாதிபதி முர்மு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதுல எந்த தவறும் இல்லை, கேட்கலாம். உச்ச நீதிமன்றது டாப் கோர்ட் இருக்கிறதுலயே மிக அதிக சக்தி படைத்தது இந்திய ஜனநாயகத்துல. மக்கள் பீப்புள் ஆஃப் இந்தியா நம்ம தான் அதுக்கு உச்சக்கட்ட அதிகாரம் கொடுத்துருக்கோம். நாம் கொடுத்த அதிகாரம் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு. சோ அதன் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் தான் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் அவர் இந்தியன் லா. அப்ப இந்த நாட்டுல சட்டத்தின் ஆட்சியை, ரூல் ஆஃப் லாவை நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கின்றது. அப்ப ஒரு மாநில ஆளுநர், ஒரு மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றக்கூடிய ஒரு சட்டத்தை, மசோதாவை, அதன் முன்வடிவை ஒரு 10 நாள்ல முடிவெடுக்கலாம், 20 நாள்ல முடிவெடுக்கலாம், ஒரு 40 நாள்ல முடிவெடுக்கலாம், 4 மாசத்துலயாவது முடிவெடுக்கலாம். 4 வருஷம் அப்படியே வச்சுட்டு இருப்பேன்னு சொன்னா அது ஜனநாயக விரோதம் இல்லையா? இதத்தான் நம்மளோட RN ரவி அவர்கள் மீதான தமிழக அரசு தொடுத்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் தனது பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தியது. ஆர்டிகிள் 142 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகல் 142 உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரத்தை வழங்குது. என்டையர் பீப்புள், ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான தீர்ப்பு. எந்த மாநிலத்தில் இனி ஆளுநர் கையெழுத்து போலேனாலும் இல்ல ஜனாதிபதி கையெழுத்து போலேனாலும் அந்த மசோதா தாக்கலானதாக அர்த்தம், சட்டமாகிவிடும். சோ ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் சரியாக படித்து பார்த்து அது பிள்ளைகள் இருந்தால் அதை சீர்கேட்டு மாநில அரசின் ஆலோசனையுடன் உடனடியாக கையெழுத்து போட்டு அந்த மசோதாவை சட்டமாக செய்ய வேண்டும். யாரு? ஆளுநர் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 142 கீழே உச்ச நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பை ஏற்கனவே வழங்கிவிட்டது. சோ இந்த கேள்விகளே ரைஸ் ஆகல. ஏன்னா முர்மு அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வின்றது ஒரு ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் கீழே ஒரு ஆலோசனை, ஒரு எங்களுக்கு இந்த லீகல் ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் உச்ச நீதிமன்றம் கொடுப்பது ஆர்டர், தீர்ப்பு ஏற்கனவே கொடுத்துருச்சு. அது எதை பயன்படுத்தி? ஆர்டிகல் 142. ஆர்டிகல் 142 என்ன சொல்லுவோம் வழக்கறிஞர்கள்? அது ஒரு பிரம்மாஸ்திரம். பொதுவாக உச்ச நீதிமன்றம் கையில எடுக்காது. அதை எடுத்துருச்சுன்னா அதை மீறிய சக்தி எதுவும் கிடையாது. ஏன்னா அது வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா. நாம் உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரம். அரசியல்வாதிகள் எப்பொழுதெல்லாம் தவறு செய்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் ஜனநாயகம் கேள்விக்குரியதாகிறதோ அப்பொழுது உச்ச நீதிமன்றம் அந்த ஆர்டிகல் 142 பயன்படுத்தும். அதைத்தான் ஆளுநர் RN ரவி விவகாரத்தில் பயன்படுத்தி நாட்டின் ஜனநாயகத்தை மீண்டும் நிலைநிறுத்தியது.
இது ஒரு திமுகங்கிற ஒரு கட்சிக்கு கிடைத்த வெற்றின்னு எடுத்துக்கொண்டால் கூட இது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தீர்ப்பு. அதனால இது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமான ஒரு வெற்றி. அப்படிதான் இந்திய மக்களே கொண்டார். 140 கோடி மக்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் அதை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஆளுநர், ஜனாதிபதி இவங்க எல்லாருமே மக்கள் பிரதிநிதி கொண்டு வரக்கூடிய, இப்ப வந்து தமிழ்நாடு சட்டசபையில ஒரு பில்லு பாஸ் பண்றாங்க, மசோதா தாக்கல் செய்யறாங்க. அது வந்து ஆளுநர் 4 வருஷம் வச்சுக்கிற மாதிரி, நாளைக்கு ஒன்றிய அரசு வந்து ஒரு மசோதா கொண்டு வராங்க, அத ஜனாதிபதி அவர்கள் ஒரு 4 வருஷம் வச்சுக்கிட்டா, ஏன்னா சட்டத்தில் as soon as possible போட்டிருக்கு. as soon as possible-னா as soon as possible, as soon as possible-னா as soon as possible. ஒரு படத்துல சொல்லுவார்ல, அந்த மாதிரி as soon as possible, எப்ப கேட்டாலும் as soon as possible அப்படின்னு வைத்துக் கொண்டால் ஒன்றிய அரசுக்கு எப்படி இருக்கும்? நாட்டுல ஜனநாயகம் இருக்குமா? சர்வாதிகாரம் வந்து விடாதா? அது டெமோக்ராட்டிக் கிராக் டவுன் சொல்லுவோம். ஜனநாயக அமைப்பு சீர்குலைந்து விடாதா? அதற்காகத்தான் உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பில் ஆர்.என். ரவிக்கு எதிரான வழக்கில் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. இந்தியாவோட இறையாண்மை, இந்திய மக்களோட நன்மை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான தீர்வாகவும் இதை நாங்கள் வழங்குகிறோம். இது ஆளுநரையும் கட்டுப்படுத்தும், ஜனாதிபதியும் கட்டுப்படுத்தும். சோ டைம் ஃப்ரேம்ங்கிறது ரொம்ப முக்கியம். as soon as possible ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்திய ஜனநாயகத்தை கேலிக்குரியதாக மாற்ற முயற்சிக்காதீர்கள் என மிக கடுமையாக எச்சரித்திருந்தது. சோ இந்த சூழ்நிலையில நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்லணும்னா, ஜனாதிபதி அவர்கள் மூலமாக ஒன்றிய பாஜக சில ஒப்பீனியனை கேட்கிறது. அதற்கு கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. ஈவன் தோ இட்ஸ் ஆப்ஷனல். உச்சநீதிமன்றம் கண்டிப்பா, ஏன்னா இது ஒரு வழக்கோ எதுவும் கிடையாது. ஜனாதிபதி முர்மு அவர்கள் போட்டிருக்கிறது ஒரு வழக்கோ எதுவும் கிடையாது. அவங்க தனக்கான சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அதுக்கான பதிலை நிச்சயம் உச்ச நீதிமன்றம் சொல்லும். அது மக்கள் நலன் சார்ந்துதான் இருக்கும். இறுதி வெற்றி மக்களுக்கே. சோ அதனால எந்த இதனால வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழக அரசுக்கும், இல்ல இந்திய மக்களுக்கும் எந்த பின்னடைவும் கிடையாது. உச்ச நீதிமன்றம் ஆர்டிகல் 142 பயன்படுத்தி ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் டைம் ஃப்ரேம் வைத்ததுதான். அதுதான் இறுதி தீர்ப்பு. இந்த மாதிரியான லீகல் ஒப்பீனியன்ல கேட்பாங்க. இதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ். அதெல்லாம் உச்ச நீதிமன்றம் சரியான பதிலை சொல்லி நீதி நிலைநிறுத்தும். அடுத்த காலை விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.